வீரவேல் வெற்றிவேல், இந்து புரட்சி முன்னணி நிறுவன தலைவர் சந்திரகுமார் பேசுகிறேன். நேற்று தீப நாள், எல்லா இடத்திலையும் விமர்சையாக தீபத்தை ஏற்றி இறைவனை வழிபட்டார்கள். அதே போல மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சட்ட போராட்டம் நடத்திய இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் அண்ணன் ரவி ராம்குமார் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி அவருக்கு நன்றியும் பாராட்டுக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீதித்துறையிலே சென்று அனுமதி பெற்று அந்த அனுமதியோட முருகப்பெருமான் ஆலயத்திலே அங்கு ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு இருந்தும் இன்றைய சூழ்நிலையிலே தமிழக அரசு, குறிப்பாக இந்த அரசாங்கம் அந்த இடத்திலே தூணிலே தீபத்தை ஏற்றக்கூடாது என்ற ஒரு பிடிவாதத்திலே யாரையோ திருப்திப்படுத்த இவர்கள் காவல்துறையை ஏவி விட்டு 144 தடை போட்டிருக்காங்க. இந்த தடையெல்லாம் இந்து அமைப்புகள் பல இதெல்லாம் பார்த்துருக்கு. இதுக்கெல்லாம் மெர்சல் ஆகாது. எங்களோட கோரிக்கை என்ன? நீதித்துறை சட்டத்தின்படி ஒருவர் சென்று நீதித்துறையில் முறையிட்டு நீதி மூலமாக வரார்கள். அதுவும் சிஆர்பி போலீஸோடு வரார்கள். உள்ள பாதுகாப்பு அவர்களையும் அனுமதிக்காமல், யாரையும் அனுமதிக்காமல் ஒரு பதட்டமான சூழ்நிலையை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்த அரசாங்கம் ஏற்பட்டு உள்ளது. இதனால்தான் சொல்லுகிறோம், இந்த அரசாங்கம் இந்துக்கள் விரோதமான அரசாங்கம். இந்த இந்துக்கள் கிட்ட ஓட்டுக்கு மட்டும்தான் இது நிற்கும். நம்மளோட உரிமையை காப்பாற்றாது இந்த அரசாங்கம் அப்படின்றதுதான் எண்ணங்கள். கண்டிப்பாக ரவிக்குமார் அண்ணன் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். முருகப்பெருமான் அருளோடு மீண்டும் அதே இடத்திலே தீபம் ஏற்றப்படும் என்பதை யாராலையும் மறுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. இதில் பல பேர் டிவியில் பேட்டி, அவர்கள் அத்துமீறினார்கள், இத்துமீறினார்கள், உடனே அயோத்திக்கு போயிடுறாங்க. அயோத்தி கதை முடிஞ்சு போன கதை. நீதித்துறையில் போனாங்க, வென்றாங்க. அயோத்தியில் ராமனுக்கு கோயில் கட்டியாச்சு. அது வேற, அந்த சூழ்நிலை வேற. இது அப்படி அல்ல. இதுவும் கிட்டத்தட்ட 80களிலிருந்து சட்ட போராட்டத்தை நடத்தி இன்றுதான் ஜெயிச்சிருக்கார்கள். அதுவும் நீதித்துறை நேரடியாக அந்த இடத்துக்கு ஆய்வு பண்ணி ரைட்டு நீங்க ஏத்தலாம் என்று உத்தரவாதம் கொடுத்து நீதிபதி ஆலோசனைப்படி ஏற்ற வேண்டிய தீபத்தை அங்க இருக்கிற காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசும் இணைந்து மக்களோட விரோதத்தை சம்பாதிக்கிறது இந்த அரசாங்கத்தை மறந்து விடாதீர்கள். தெரிஞ்சோ தெரியாமையோ நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், முருகர் விஷயத்தில் யாரும் விளையாட வேண்டாம், யாரும் குறுக்கிட வேண்டாம். கண்டிப்பாக நீதித்துறை முருகர் பக்கம் நின்று மீண்டும் அதே இடத்தில் தீபம் ஏற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு எல்லா இந்துக்களும் போல நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.